இப்படி தினம் தினம் டிபேட்ல போய் அடி வாங்கி அசிங்கப்படுறதுனாலதான் இன்னைக்கு தாவேகாவுடைய பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த் ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டு இருக்கிறாரு. இனி தாவேகாவுடைய தலைமையகத்துல இருந்து உத்தரவு வராமல் எங்களோட பர்மிஷன் இல்லாம எந்த ஒரு டிபேட்லயோ இல்ல நேர்காணலையோ இல்ல யூடியூப் இன்டர்வியூஸ்லயோ தாவேகா சார்பில் யாரும் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு முக்கியமான செய்தியை வெளியிட்டிருக்கிறாரு. ஏன்னா தினம் தினம் இந்த தற்குறிகள் டிவி டிபேட்ஸ்ல மத்த பேச்சாளர்கள்ட்ட மாட்டி அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு கட்சிக்கும் ஒரு பெரிய இடிபெயரை ஏற்படுத்துறாங்க அப்படிங்கிறது தலைமை தற்குறிக்கு ரொம்ப கவலையை ஏற்படுத்தி இருக்குது போல. சரி, கொஞ்ச நாளைக்கு இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் போட்டு வைப்போம் அப்படின்னு தான் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்திருக்கிறாங்க. எது எப்படியோ பாவம், இவங்களுக்காக அடி வாங்கிட்டு இருந்தாங்கல்ல அந்த பேச்சாளர்களுக்கு ஒரு இடைக்கால நிவாரணம் கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் நாம சொல்லணும். அடுத்த கேள்வி நான் வரேன். அவர் 5 ஆண்டு காலமா முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிருக்காருங்கிறத எடப்பாடி பேசுவார். ஸ்டாலின் 5 ஆண்டுகள்ல என்ன செய்யலன்னு எடப்பாடி பேசுவார். நீங்க ஸ்டாலின் என்ன செய்யலன்னு பேசுவீங்க, நீங்க என்ன செய்வீங்கன்னு பேசுவீங்க. மக்களுக்கு தெரியும் சார். 2026 வெள்ள சட்டை போட்டீங்கன்னா நீங்க வெண்மைன்னு சொல்லலாம், அது எப்படி தூய்மைன்னு சொல்லுவீங்க? நீங்க வந்து பாத்தீங்கன்னா 2026 தேர்தல்ல சட்டமன்ற தேர்தல்ல விஜய் அவர்கள் களத்துல நிக்கிறார். இப்பதான் தேர்தல் வரப்போகுது. ஏற்கனவே 5 வருஷம் 4.5 வருஷம் எடப்பாடி ஆண்டிருக்காரு, திமுக ஆண்டிருக்கு. இவர்கள் மக்களுக்கு எதிரான ஆட்சியை எந்த மனநிலையில வந்து கட்டமைச்சாங்க, ஏன் மக்கள் புறக்கணிச்சாங்க? நான் வந்து களத்துல சொல்ற பாயிண்ட் புரியுது. நீங்க என்ன செய்ய போறீங்கன்னு சொல்லுங்கன்னு நான் கேக்குறேன். இதுதான் கிளியரட். என்ன தேவை தமிழ்நாட்டு மக்களுக்கு? என்ன தேவை தெரியுமா சார்? நல்ல கல்வி தேவை, நல்ல சுகாதாரம் தேவை, சட்ட ஒழுங்கு தேவை. அது புரியுது. அதுக்கு என்ன செய்ய போறீங்க? அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருவேற இயக்கங்களும் சொல்லி ஒன்னும் செய்யல. நான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது சொல்லுங்க. நான் தமிழ்நாட்டை விட்டுட்டு வரேன். நீங்க தேர்தல் வாக்குறுதி கொடுக்கும் போது தமிழ்நாட்டு மக்களுக்கு என்னென்ன செய்ய போறாங்கன்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்க தானே போறாங்க. அது